கர்த்தருடைய இருதயத்துக்கு, அதாவது கர்த்தருடைய people who are close to God's heart, தேவனுடைய இருதயத்துக்கு நெருக்கமாய் அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர்களாய் சிலரை பார்க்க முடிந்தது. அப்ப அதை குறித்து நான் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தேன். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய இருதயத்துக்கு நெருக்கமாய், க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். நேரரை சொல்லலாம், ஒரு சிலரை மாத்திரம் இந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணின ஜனங்கள், கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷித்த ஜனங்கள் யார் என்று சொல்லி நான் ஆயத்தப்படுத்தல. என்னால் இந்த மனதில் கடந்த நாட்கள்ல இந்த தாட் என் உள்ளத்துல வந்ததுனால இந்த நாளில் அந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. People who were close to God's heart are people who were honored by God. Hallelujah. தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது என் மனதில் தோன்றினவர்கள் 3 பேர். ஹல்லேலூயா. அது விசேஷமானவர் 4வது நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆபிரகாம், அடுத்தது மோசே, அடுத்தது தாவீது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற யாரும் ஞாபகம் இருக்கா? ஆபிரகாம், மோசே, தாவீது, பின்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பின்பு அல்ல, அவர்தான் பிரதானம். இதிலே பார்க்கும்போது தேவன், இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் எனக்கு இந்த தாட் வந்தது. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18, 17, 18 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, as if he is committed or obligated to share everything with Abraham. Hallelujah. ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. The Lord said, and the Lord said, shall I hide from Abraham? Shall I hide from Abraham what I am doing? What I am doing? Since Abraham shall surely become. Yes, Abraham shall surely become a great and mighty nation. A great and mighty nation. And all the nations of the earth. And all the nations of the earth shall be blessed in him. Oh, shall be blessed in him. Hallelujah. Shall I hide? Shall I hide from Abraham what I am doing? What I am doing? Why should he say everything to Abraham? What I am doing? அவர் என்ன செய்ய போறான் ஏன் ஆபிரகாமுக்கு சொல்லணும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? I surely know that he is going to become a great and mighty nation. Since Abraham shall surely become. ஆண்டவர் சொல்றாரு, since Abraham shall surely become a mighty, great and mighty nation. He shall surely become. ஆண்டவர் நிச்சயத்தோட சொல்றாரு, இவன் நிச்சயமா ஒரு பலத்த ஜாதியாக போகிறான். இவன் நிச்சயமா இவனுக்குள்ள பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்? அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் அவன் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பலத்த ஜாதி ஆகணும்னா அவன் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்க அந்த ஸ்டாண்டர்ட யாரும் ஆபிரகாமுக்கு அதனால வேதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் காலம் மனசாட்சியின் காலம். ஹல்லேலூயா. அவனுடைய மனசாட்சியின்படியாக ஆண்டவர் வைத்த அந்த ஸ்டாண்டர்டை அங்கதான் சொல்றாரு, oh, he shall surely become a great and mighty nation. In him the whole earth is going to be blessed. அவனுக்குள் தான் பூமி முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னாலும், இவன் இவ்வளவு என்னுடைய ஸ்டாண்டர்டை மீட் பண்றதுனால, so he is the eligible candidate. Hallelujah.
அவன்தான் சரியான தகுதி உள்ள மனுஷன், அந்த தகுதி அடைய போகிறான். ஆகையினால் பாருங்க, அவனுடைய மேன்மையை பார்த்து கத்து கனப்படுத்தி சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ. ஹல்லேலூயா. ஓ, எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ஆபிரகாமை கத்து கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. கொண்டு வந்து வைக்கிறான் என்பதற்கு பதிலாக அவன் கர்த்தரால் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும்படிக்கு ஆபிரகாம் எந்த அளவாக தேவனுடைய இருதயத்தை தொட்டிருப்பான். Hallelujah. How much Abraham would have touched the heart of God for God to elevate him to that level. Hallelujah. ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோ. அது படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு நல்ல அவருடைய இருதயம் ஆபிரகாமை குறித்து குளிர்ந்து போகிறது. அவருடைய இருதயம் ஆபிரகாமை குறித்து களி கூறுகிறது. அவருடைய இருதயம் நல்லபடிங்க. கர்த்தருடைய இருதயம் நம்மை குறித்து நாம என்ன செய்யறது, நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள் கர்த்தரை குளிர பண்ணும், சந்தோஷிப்பிக்கும், கர்த்தரை மகிழ்ச்சியாக்கும், கர்த்தரை துக்கப்படுத்தும், கர்த்தரை கோபப்படுத்தும், எல்லாமே. ஹல்லேலூயா. ஆமென். இங்க ஆபிரகாமுடைய காரியம் கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறது. ஓ ஹல்லேலூயா, glory to God. அவருடைய இருதயம் இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுக்காக பொங்குகிறது என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். 19வது வசனம், அதை நான் பார்ப்பேன். சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு அவர் சொல்றது, நான் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை நான் தெரியப்படுத்த போகிறேன். தேவன், அவ்வளோ தேவாதி தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை யோசித்து பார்த்தேன். அப்ப இந்த ஆபிரகாம் கர்த்தர் இறங்கி வந்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அவனோட ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் அல்லது ஹல்லேலூயா, glory to God அப்படிதான் இருக்கு. ஏன் ஆபிரகாமை பார்த்தார்? எங்க பார்க்கிறோம்? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஓ ஹல்லேலூயா ஓமையை சொல்லும் போது 2 மனுஷர் மரித்து போனார்கள். ஒருவன் லாசரு, ஒருவன் ஐஸ்வர்யவான். லாசரு எங்க இருந்தான்? ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். ஹல்லேலூயா. The bosom of Abraham. அது எது? பரதீஸ். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அங்கே தகப்பனே, எல்லாருக்கும் தகப்பனாயினான், விசுவாசிகளுக்கு தகப்பனானான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, இந்த லெவல அடைகிறதுக்கு ஆபிரகாம் எந்த லெவல்ல இந்த பூமியில தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பான். தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு தன்னை தாழ்த்தி இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான yielding spirit. ஆபிரகாமை எங்கே நம்ம நல்லா பார்க்கணும்னு சொன்னாக்கா 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஹல்லேலூயா, glory to God முதல் வசனத்துல இருந்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஓ நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லா வாக்கு தத்தங்களை கொடுத்து விடுகிறார். முதலாவது கர்த்தர் எல்லாருக்கும் ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God gives promise. உன்னை குறிச்சு இதான்ப்பா பிளான், உன்னை குறிச்சு இதான்ப்பா பிளான். கவனிக்கிறீங்களா? God ஒரு வீடை கட்டுறாங்கன்னா அதுக்கு பிளான் போட்டு இதுதான் பிளான் முதல்ல போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. பிளான் போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த பிளான் படியே பார்த்து கட்டுவாங்க. பிளான் ஒன்று போட்டு நம்ம வேற விதமா கட்டி பிளான் படி வரலன்னு சொன்னா எப்படியாது? கடந்த வாரம் சொன்னாங்க, ஐயோ ஒரு கான்ட்ராக்டர் நம்பி நாங்க கட்ட கொடுத்துட்டோம். அவர் என்னன்னா படிக்கட்டு போற இடத்துல ஒரு பெரிய தூணை கொண்டு வச்சுக்கிட்டார். அதாவது கட்ட தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது. கிராஸ் வென்டிலேஷன் இல்லாதபடிக்கு ஜன்னலை தாறுமாறாக வைத்து விட்டார். பல குறைகளை சொன்னார். அப்புறம் சொன்னேன், ஏன் நீங்க பிளான் போடலையா? சரி போடல, அட்லீஸ்ட் நீங்களாவது உங்களுடைய பிளானை கொடுத்துருக்கலாமே. அவர் என்னதான் கொடுத்தாலும் நாங்க என்னதான் சொன்னாலும் அவர் பிளான் படி தான் அவர் செய்கிறார். எல்லாம் இன்ஃபீரியர் குவாலிட்டி என்று அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். அதே போல தேவன் நம்ம குறித்த பிளான் திட்டத்தை கொடுத்து விடுகிறார்.
அது அந்த பிளான் நம்மை கொண்டு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறதும் நிறைவேறாமல் போவதும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா சொல்றார், நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு. I have plans for you. It's not for evil but for hallelujah peace. ஆகையால் நம்மை குறித்த திட்டம் ஒவ்வொருத்தரை குறித்த நோக்கம் இருக்கு. ஆபிரகாம் தெரிந்து கொண்டான். கர்த்தர் தன்னை குறித்த நோக்கம் என்ன, உன்னை குறித்த நோக்கம் என்ன வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னை குறித்த நோக்கம் என்ன வேதத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த நோக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக நடந்தால் ஆபிரகாம் அதை தான் செய்தான். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, விட்டு போ. ஹல்லேலூயா. விட வேண்டியவர்களை விட்டு போ. நான் உன்னை பெரிய ஜாஸ்தியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, அதுதான் முக்கியம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க 4வது வசனம். So Abraham departed as the Lord has spoken to him. இதுதான் முக்கியம். So Abraham has departed as the Lord has spoken to him. Hallelujah. கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடியே நம்ம போவோம். கொஞ்சம் அப்படி ஆண்டவரே கொஞ்சம் இப்படி மாத்திக்கிறேன் வழியை, அக்கார்டிங் டு மை கன்வீனியன்ஸ். அப்பவுமே சொல்றோம், உங்க கன்வீனியன்ஸுக்கு ஆண்டவர் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட கன்வீனியன்ஸ்ல நீ போனாதான் அவர் ஒரு நாளிலே உன் பக்கமாக திரும்பி நீ சொல்கிறதை நான் கேட்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்றபடியெல்லாம் நாம செய்யும் போது ஒரு நாள் வரும், நாம சொல்றபடியெல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆபிரகாம் he did as the Lord had told him. இதுதான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு வித்தியாசம். லோத்தை பார்த்து என்ன சொன்னார்கள், தேவ தூதர்கள் வந்து அவன் கரத்தை பிடித்து அவன் மனைவி பெண்களுடைய கையை பிடித்து அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு என்ன சொல்றாங்க, சமபூமி எங்கும் நில்லாது, பின்னிட்டு பாராது, சமபூமி எங்கும் நில்லாது, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னால், அப்படி அல்ல ஆண்டவரே, என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படி அல்ல ஆண்டவரே, என்னால மலைக்கு ஓடி போக முடியாது. மாத்துறது பிளான், கர்த்தருடைய பிளானை மாத்தினா அங்க டேஞ்சர். ஹல்லேலூயா. மலைக்கு ஓடி போக முடியாது, சரி நான் அங்க போறேன், இவனுடைய சாய்ஸ், எப்பவுமே தன்னுடைய ஓன் சாய்ஸ். ஆபிரகாம் இருக்கும்போது கூட அப்படிதான். நீ ஆபிரகாம் சொன்ன, நீ கிழக்க போனா மேற்க போற, நீ எங்க போறிய போப்பா அப்படின்னு நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். ஆஹா, செழுமையா இருக்குது, ஏதேனை போல இருக்குது, சோபாரை பார்க்கறதுக்கு நல்ல நல்ல மெசேஜ் கிடைக்குது மனுஷீகத்துல. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், மனுஷீகம் ஒண்ணு இருக்கும், அதை கொஞ்சம் நீங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அங்க தெய்வீகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. நீ நிதானிச்சு பார்த்தனா அதுக்கு ஆப்போசிட்டா உனக்குள்ள ஒரு செய்தி வரும். ஹல்லேலூயா. கண்கள் பார்க்கிறது அல்ல, உள்ள ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறது வேற. ஹல்லேலூயா. உன் மாம்ச கண்கள்ல பார்த்து உன் மூளை அறிவிலே நீ எடுத்துக் கொடுக்கிற செய்தி வேற, உன் ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்து ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற செய்தி வேற. லோத் அதுதான் செய்தான். அந்த சோவாருக்கு போகிற வழி ஏதனை போல இருக்கிறது என்று சொல்லி நான் அங்கே போகிறேன் என்று சொன்னான். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த சோவாரில் இருந்த ஜனங்கள் மிகவும் கெட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபத்துக்குரியவர்களோடு அவன் ஐக்கியப்பட்டு அவர்களோடு கூட வாசம் பண்ண போய்விட்டான். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது திரும்பவுமாக அந்த அழிவிலிருந்து ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து மலைக்கு ஓடி போப்பா அப்படின்னா, அப்படி அல்ல ஆண்டவரே, திரும்ப சாய்ஸ். அதுவும் அங்க தூரத்துல இருக்கே. ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு நான் அங்க போறேன். சரி போ. பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். போ.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, நம்ம எது ஒன்று ஆன சொன்னாலும் அன்னைக்கு அப்படிதான் யோசிச்சு, அப்படி அல்ல அப்படி இல்லை. சிலருடைய ஹேபிட்டே அப்படிதான். சில யார்ட்டையா சொன்னா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம், அப்படி இல்லை இப்படி, எதை நெகட்டிவா சொல்லாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி கிடையாது, முட்டைன்னா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இல்லை. எப்பொழுதுமே எதிர்க்கிற இருதயம், எப்பொழுதுமே நிராகரிக்கிற இருதயம், எப்பொழுதுமே சொல்லும் ஆமாண்டவரே அப்படி என்று கேட்கிற ஒரு இருதயம் இல்லை. ஹல்லேலூயா. ரிசீவிங் எண்ட், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படியே செய்யத்தக்க பண்படுத்தப்பட்ட இருதயம் இல்லை. லோத்துவை போல எப்பொழுதும் ஹல்லேலூயா ஏற்கு மாறாக செய்து கொண்டு அப்படி அல்ல அப்படி அல்ல அப்படி அல்ல. இது வரைக்கும் நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்கொடுங்க உங்களோட வழிகளை. ஆமென். மரியாள் என்ன சொன்னாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே அப்படியே ஆக கடவுள். ஹல்லேலூயா. ஐயோ என்ன ஆகும், எல்லாரும் என்ன நிந்திப்பார்கள் தூஷிப்பார்கள், ஒன்றும் பேசல, உடைய வார்த்தையின்படியே அப்படியே ஆகட்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிய என் சித்தம் அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் இணங்குகிற தேவனுடைய, தேவன் சொன்னதுக்கு உடனே பாருங்க, ஆண்டவர் சொன்னதை கேட்டலாம் உடனே உடனே ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க பாருங்க கேட்டோன்னு இதை செய் அப்படி சரிமா சரியப்பான்னு சொல்லி செய்தா எப்படி இருக்கும்? முடியா பண்ண முடியாது. அதுன்னா உடனே நம்ம இருதயம் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆயிடும். அதாவது உடனே நம்ம இருதயம் கடினமாகும். உடனே நம்ம இருதயம் என்ன செய்யும்? எதிர்க்கும். அதாவது அதே போலதான் கர்த்தருடைய இருதயம். கர்த்தருக்கு இணங்கி இணங்கி கேட்டு செய்கிறவருடைய காரியம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? அவருடைய இருதயத்தை குளிர வைக்கிறதும் சந்தோஷப்படுத்துகிறதும் மகிழ்ச்சியாக்குறதுமா இருக்கும். ஹல்லேலூயா. மரட்டாட்டம் பண்ணி எதிர்த்து எதிர்த்து பண்ணிக்கிட்டே மாறுபாடாக பண்ணிக்கொண்டே இருந்தால் கர்த்தருடைய இருதயம் வெசனமாகவும் துக்கமாகவும் எதிர்க்கிறதாகவும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த ரெபெலியன் ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசோபீடியன்ஸ், இதெல்லாம் விழுந்து போன மனுஷனுடைய தன்மைகள், சுபாவங்கள். ஹல்லேலூயா. ஆதாமுடைய தன்மை, அதுதான் ஆண்டவர் பார்த்தார். விழுந்து போன மனுஷனிலிருந்து வந்த ஆபிரகாம், அவனுக்கு ஞானஸ்தானம் இல்லை, இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. விழுந்து போன மனுஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சந்ததியிலே வெளிப்பட்ட ஆபிரகாம் வித்தியாசமானவனாக, ஆண்டவருக்கு இணங்குகிறவனாக, கீழ்ப்படுகிறவனாக, தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏனோக்குடைய சந்ததி அல்லவா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கிறோம். இதையெல்லாம் ஆபிரகாம் கேட்டிருக்க கூடும். ஆபிரகாமுடைய வீட்டார் விக்கிரக வணக்கத்தாரா இருந்த போதிலும் ஆபிரகாமுடைய தன்மை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கர்த்தர் சொன்னபடியே எழுந்து போனார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றது காரியங்கள் பாத்தீங்கன்னா மனுஷ புத்திக்கு எட்டாததும் இயலாததும் மாறானதுமாக தோன்றும். விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க மட்டும் போய் என்ன ஆயிடுச்சு? பரதேசியா, அவன் சொல்றான், நான் பரதேசியாய் தங்கிற இடம் என்றான் சொல்றான். ஹல்லேலூயா. நான் அநேக இடங்கள்ல பண்ண, நான் பரதேசியாய் தங்கின அந்த தேசத்துக்கு, கர்த்தர் காமிச்ச தேசம் பரதேசியா தான் தங்கின. இதெல்லாம் காண்பிக்க நேரம். எபிரேயர்ல சொல்லுது, அவன் உலகத்தில் இருந்த வரைக்கும் இந்த உலகத்திலே அந்நியன் பரதேசி என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் இனி ஹல்லேலூயா வரப்போகிற ஒரு தேசத்தை, பரம தேசத்தை நாடி போனான் என்று அப்புறம் புதிய ஏற்பாட்டிலே நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடுகளை பெற்றவன. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படியதான் நமக்கு பரலோக வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆமென். ஆண்டவருக்கு இணங்க 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 தான் நமக்கு ஆவிக்குரிய தரிசனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இணங்க 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 தான் கர்த்தருடைய பிளான் நமக்கு புரியும். ஹல்லேலூயா. So you need to have an yielding spirit to God. கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுக்கிற, அப்படியே ஆண்டவரோடு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் தான் கர்த்தருக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்கிறேன், என்னுடைய நான் கேட்கறதெல்லாம் நீங்க தாங்க அப்படின்னா கர்த்தர் இந்த உலகத்து வரைக்கும் தான் ஆசீர்வதிக்க முடியும். நித்தியத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போக முடியாது.
ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த ஆபிரகாமுடைய காரியங்களை பாருங்க. ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த டெஸ்ட பாஸ் பண்ணிட்டான். விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அதான் ஹல்லேலூயா. எங்க போறோம் எது போறோம் தெரியாது, அதனாலதான் தன்னை பரதேசி என்றான். ஆமென். நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆபிரகாமை குறித்து. ஹல்லேலூயா, glory to God. அடுத்தது இந்த லோத்து அவனோட கூட மோதியம் சொல்றான், நமக்குள்ளே நம்ம சகோதரர் வாக்குவாதம் வேண்டாம், ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம், ஆர்கியூ பண்ணல. நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நான் அந்த பக்கம் போன விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, இந்த லோத்தினுடைய ஆவி பாருங்க, பிரிந்து போகிற ஆவி. ஏனென்றால் அவன் மாம்சம், மனுஷீகம். Glory to God. ஆபிரகாமோ அதில் நீ பிரிந்து போனால் போ, நீ எந்த பக்கம் போறியோ எது வேணாலும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனோடு கூட சமாதானமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரிந்து போகிறவன் பாருங்க, பிரிந்து போய் சிறைப்பட்டு போகலாம் 14வது அதிகாரத்துல. பின்பு ஆபிரகாம் தான் போய் அவனை விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடிந்த பின்பு ஆபிரகாம், ஹல்லேலூயா, glory to God, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. கர்த்தருடைய ப்ராமிஸா கொடுத்துட்டு இருக்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பலத்த ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிப்பேன், சபிக்கலாம், சபிப்பேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா. 13வது வருஷத்துல 13ஆம் அதிகாரத்துல பெரிய செல்வ சீமான் ஆயிட்டான்னு அங்க வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்துல அவன் போய் ஜெயித்து சிறைப்பட்ட லோத்தை விடுதலையாக்கினான் என்று வேதம் சொல்கிறது. 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் பெரிய பலன் என்று வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு. எனக்கு சலிப்பு வந்துச்சு, என்ன ஆண்டவரே சும்மா வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் ஆபிரகாம் பேசுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எலியேசர் என் வீட்டில் இருக்கானே, அவன் தான் என் வீட்டுக்கு சுதந்திரவாளியோ என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் பேசுறாரு, ஹல்லேலூயா, glory to God. இவன் சுதந்திரவாளி அல்ல என்று அவனை வெளியே அழைத்து பாருங்க. God's mind, God's heart, பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ரொம்ப பெரிய மனசு, நமக்கு தான் குறுகிய மனசு. அவர் எதை செய்தாலும் பயங்கர பெரிய மனசு, பெருசதம் செய்வார். வெளியே வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னை கூட நான் கூடுமா, முடியாது. பூமி இப்ப கடற்கரை மணலை என் மணலை என்ன கூடுமா, முடியாது. அங்க என்ன பாக்குறாரு, வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் இங்க சொல்றாரு. அப்பொழுது உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் என்றார். 6வது வசனம் வேதம் சொல்கிறது. கவனிங்க, ஆபிரகாம் எனக்கு என்ன தருவி, பிள்ளை இல்லாம இருக்க, வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கிறீர் ஆண்டவரே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைய தருவேன் அப்படின்னு உடனே கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. என்ன செய்தான்? முதல்ல என்ன பார்த்தோம், உடனே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. 2வது என்ன பார்க்கிறோம், உடனே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் இருதயம் புரியுதா உங்களுக்கு? நமக்கே சந்தோஷமா இருக்குல்ல கேட்கறது. உடனே விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இம்ப்ளிசிட், உடனே நம்பினான். எப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களா, வாய் நம்மளா தான், நமக்கு வாய் ரொம்ப பெருசு இல்ல, வாய் கிளியே பேசும். எப்படி ஆகும்? இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன். ஆபிரகாமுக்குள்ள இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு வருகிறார்கள். எத்தனை பேர் பிறந்தார்கள், எத்தனை பேர் மரித்தார்கள், இன்னும் எத்தனை சந்ததியா போயிட்டே இருக்கு, கணக்கு தொகையே இல்லை. ஹல்லேலூயா. உலகம் முழுசு இதுவரைக்கும் உண்டா, ஆபிரகாம் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் பிறந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க, கணக்கெடுப்பு இருக்கா? அங்கங்க இருக்கும், கண்ட்ரோலே இல்லை. ஹல்லேலூயா. நான் அப்படிதான் யோசித்து பார்த்தேன். ஆகையினாலே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். உடனே அந்த இம்ப்ளிசிட் ஃபெய்த், இம்மீடியட் ஃபெய்த், உடனே கர்த்தர் பார்த்தார், அப்பா இதுதான் உனக்கு நீதி. ஹல்லேலூயா. திரும்பவுமாக 17வது அதிகாரத்துல ஈசாக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த சுதந்திர வழியாகிய பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அவன் தன்னுடைய 100வது வயதுல. கவனிங்க,
ஆபிரகாமுக்குள் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் பலத்த சாதியாவதனால் நான் செய்ய போவதை அவனுக்கு மறைப்பேனோ என்று சொல்ல காரணம், 75வது வயதுல வாக்குத்தத்தம் பெற்று 100வது வயதுல பிள்ளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவன்கிட்ட முறுமுறுப்பும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக அவன் எதை ஒன்றும் செய்யவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் திரும்ப ஆபிரகாமை அழைத்து அவனை சோதித்தார். இப்ப நமக்கு சோதனைன்னு தெரியும், அந்த நாள்ல என்ன தெரியும்? அவர் சொல்றாரு, ஆபிரகாமே. உடனே அவன் என்ன சொல்றான்? இதோ அடியேன். ஆங்கிலத்துல வாசிக்குமா 22:1. Now it came to pass after these things that God tested Abraham. God tested Abraham and said to him, Abraham. And he said, Here I am. இதோ அடியே. அப்பொழுது நான் சொல்றேன், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், எல்லாம் குத்தி குத்தி காமிக்கிற உன் மகன், உனக்கு ஒரே மகன், உன்னுடைய நேச மகன். ஹல்லேலூயா. உன் புள்ளப்பா, உனக்கு ஒரே ஒரு மகன் தான்ப்பா, அதுவும் உன்னுடைய நேச பிள்ளைப்பா. அவனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் கிளறி எழுப்புறாரு. என்ன சொல்லுவோம்? ஆமா, ஐயோ உன் பிள்ளைய கொடுனாலே கஷ்டம், வேற சொல்லி காமிக்கிறார். உன் பிள்ளை, உன் ஒரே பிள்ளை, உன் நேசகுமார். அவனை அழைத்து கொண்டு போய் இடம் வேற சொல்றார், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு. எப்படி இருக்கும்? இடி விழுந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் என்றார். அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஆபிரகாம் மது பேச்சு ஒன்றும் பேசின மாதிரியே தெரியல, எழுதல, பேசல. ஷாக்டா இருப்பா, அமைதியா இருப்பா. இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகுனது அல்லவா? அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு பழகுனதுனால அவனால எதிர்த்து நிற்கவே அவனால முடியல. அவன் இறுதியும் அப்படியே பழகி போச்சு. God used. கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படிந்து பழகிறவர்களுக்கு எல்லாத்துக்குமே தங்களை விட்டு கொடுக்க தோணும், ரெபல் பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக. உன் குமாரனை பலியிடு என்று சொன்ன உடனே அவன் சைலண்ட் ஆயிட்டான். உலகப்பிரகாரம் சொல்லுவாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி அமைதி ஆயிட்டான். ஆனா அவன் உள்ளம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேதம் கட்டி தன் வேலைக்காரரை எடுத்துக்கொண்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. ஒரு பேச்சு இல்லை. இவ ஷாக்ட்னு சொல்றதா அல்லது என்ன அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்கிறான். அதிர்ச்சியா இருப்பானோ? ஹல்லேலூயா. அதிர்ச்சி ஆனாலும் அவனுக்குள்ள அந்த கீழ்ப்படிந்த அந்த தன்மை, கர்த்தருக்கு என்று கீழ்ப்படியது மாத்திரமல்ல, அது என்ன செய்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். அது எந்த ஆட்டிடியூட்ல அவன் அப்படி செய்தான். அவன் அதிகாலையில் எழுந்து குமாரனை கூட்டிக் கொண்டு போகும்போது இதுல வேற இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட பேசுறான். அவனே பலிக்கான ஆடு எங்க? கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? ஹல்லேலூயா. ஓ glory to God. ஆபிரகாம் சொல்றான், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உடனே அவன் என்ன செய்தான்? ஈசாக்கை பலிபீடத்திலே கட்டி, 9வது வசனம், ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இது என்ன ஆக்ட்? இஸ் இட் மேட்னஸ்? ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இதெல்லாம் தெய்வீகம் சொல்றதா, மூடத்தனம் சொல்றதா? கர்த்தரோடு ஒன்றரை கலந்த அனுபவம். இவன் கர்த்தரை விட்டு இணை பிரியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த கத்தியை எடுத்து தன் குமாரனை அவள் வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், லாஸ்ட் அவர், 12th hour, the 11th hour சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடைசி மணி நேரத்தில், அது வரைக்கும் தேவன் அமைதியா இருக்கிறார். சைலன்ஸ். அவன் அமைதி, தேவன் அமைதி. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, எங்கும் அமைதி.
நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க. இப்பதான் அங்க போயிட்டீங்க மோரியா மலைக்கு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் ஹல்லேலூயா என்றார். பாருங்க, இதோ அடியேன் இதோ அடியேன். ஆபிரகாமுக்கு வேற ஒண்ணும் தெரியாது கர்த்தரை பற்றி. இதோ அடியேன் அடியேன், என்ன சொன்னாலும் ரெடி, எவர் ரெடி. ஆண்டவருடைய மனம் குளிராம இருக்குமா? அப்பொழுது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் என்னாச்சு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்போ அறிகிறார்? சோதித்துதான் அறிவார். அவன் நீதிமானை தேவன் சோதித்து அறிவார். நான் நீதிமான் நாமளே சொல்லிக்க முடியாது. வருகிற சோதனைகள்ல நின்று அதிலே தாங்கி, அதாவது என்ன சொல்ற, வருகிற சோதனைகள்ல வெந்து போகாம உருவாகுனா அதுலதான் கர்த்தர் உன்னை அறிவார். அவன் வெந்து நஷ்டம் அடைந்தால் கர்த்தர் உன்னை அறிய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது அது நல்ல அருமையான பகுதி. Verse 12. Do not lay your hand on the lad. Do not lay your hand on the lad. Or do anything to him. Or do anything to him. For now I know. For now I know. That you fear God. That you fear God. Since you have not withheld. Since you have not withheld. Your son. Your son. Your only son. Your only son. From me. I know. Now I know. தேவனுக்கு எல்லாம் தானே தெரியும். ஆனா சொல்றாரு, நான் சும்மா வெளிப்புறமான காரியங்களை வச்சு ஒருவரையும் அறிய மாட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களை சோதித்துதான் நான் அறிவேன். ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல நமக்கு தெரியும், நீதிமான்களுடைய உள்ளந்திரங்களை சோதித்தறிகிறார், இருதயங்களை சோதித்து. அதனால எப்பவுமே சொல்வேன், what matters to God is the very intent of the heart, thoughts of your heart. ஹல்லேலூயா. வெறும் ஹார்ட் அல்ல, வெறும் வெளிப்புறம் அல்ல, வெளிப்புறத்துல இருதயத்தை பார்த்தார். வெறும் இருதயம் அல்ல, இருதயத்தின் நினைவுகளை பார்த்தார். நினைவுகள் அல்ல, நினைவு எங்க ஆரம்பிச்சது, இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட், அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஆனால் ஜனங்களுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதது என்று அறிந்து மனுஷனை உண்டாக்குவதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். பொல்லாத இருதயங்களை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆகினால் இங்கு ஆபிரகாமை சோதித்து அறிந்த போது அவனை பார்த்து சொல்றார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, 17வது வசனம், ஆசீர்வதித்து உன் சந்ததியை, இப்பொழுது அடிஷனலா சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. அப்போ ஆபிரகாம் இடத்துல பார்க்கிறோம், immediate obedience, immediate faith, belief on God. Immediately he revered God. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த reverence for God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படியே ஆண்டவர் என்றால் நடுங்கிறது அந்த உள்ளம், வெளியில இல்ல. அந்த இருதயம் அப்படியே கர்த்தர் எதை சொன்னாலும் சொல்லும் அடியே நிஜமானே. அப்படி தேவனுக்கு பயப்படுற பயம் என்று சொன்னால் அடிப்பார் உதைப்பார் அந்த பயம் அல்ல, மரியாதையோடு கூட கலந்து. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, இந்த காலத்துல பார்க்கவே முடியுது. It's a special heart. தேவனை அப்படியே கனப்படுத்துறது. தேவன் என்றாலே ஒரு நடுங்கி, எப்பொழுதும் தனக்கென்று ஒரு ஹோல்டு வைக்காம கர்த்தருக்கென்று எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய காரியத்தை, அதனால்தான் அந்த 18ஆம் அதிகாரத்தில் திருப்பும் போது அவர் சொல்றாரு, ஓ ஹல்லேலூயா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. ஏன் அவன் இன்னும் என்ன செய்வான்? 19ஆம் வசனம் வாசிங்க, 18-19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்
அவனை குறித்து சாட்சி சொல்லும். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. For I have known him. இது ரொம்ப அருமையான வார்த்தை. I have known him. I know notன்றத விட ஒரு பக்கம் அது ஆபத்து. I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord, to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா ஆபிரகாம் ஒரு காரியம் செய்யணுமா? என்னது? அதை தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை அவன் செய்வான் என்று அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? நான் டாக்டர் ஆகுடா, இன்ஜினியர் ஆகுடா, அல்லது அதை செய், இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, உலக பிரகாரமான பேத்தன காரியங்களையே பிள்ளைகளுக்கு ஊற்றுறது. ஆதியில நம்முடைய ஜெனரேஷன்ல எத்தனையோ பரிசுத்த தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு உலக கல்வி, உலக சொத்து, உலக சுதந்திரங்கள், உலகத்தின் காரியங்கள் எழிலை காண்பிக்கிறதை விட அவர்கள் பிள்ளைகளை தேவ பக்தியிலே ஊட்டி வளர்ந்த தாய் தகப்பன்மார் இப்ப பார்க்கவே முடியல. They spend time with their children. They spend time with their children for heavenly, godly things. நீங்க அதெல்லாம் மெக்கானிக்கலா போச்சு. சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா போதாது. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டிருந்தது. கர்த்தருடைய நீதி நியாயங்களை செய்யும்படிக்கு அவன் ஆளாக இருந்தான். அது மாத்திரமல்ல, he passed it on to the next generation after generation. ஹல்லேலூயா. சந்ததிக்கு சந்ததியாக அவன் அதை பரிமாற்றம் செய்வான். நீங்க ஒரு சந்ததிக்கு என்ன செய்கிற? சொத்து சேர்த்து வைக்கிறியா அல்லது பெருமையை சேர்த்து வைக்கிறாயா? என்ன நீங்க செய்யணும்? நீங்க what are you trying to do to your generations? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்களா? இன்னைக்கு படிப்புக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற, ஆனா தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததியா வரணும்ன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? உன் பிள்ளைங்க யோசித்து பாருங்க. அது ஒரு நாள்ல மனசுல நினைச்சா வராது. ஆபிரகாமை போல நீதி நியாயங்களை செய்க. ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய கட்டளைகள் நடங்க என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்பதான் நிறைவேறும். அவனை பலத்த ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், எல்லாம் கர்த்தர் சொன்னது உண்மை. ஆனால் அதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்று தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்களோ உட்கார்ந்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் சிறு எல்லாம் டெண்டர் ஏஜ்ல இருந்தே ஊட்டி வளர்க்கிற தாய் தகப்பனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்தை பரலோகத்துக்கு நேராகவே டைவர்ட் பண்ணிக்கொண்டே போக வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் அதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பிரியமாயிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, glory to God. ஆகையினால் தான் வழியை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான். தன் பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுப்பான். இந்த ஒரு ஸ்டாண்ட், இந்த ஒரு பொசிஷன்ல தாய் தகப்பன்மாரை பார்க்க முடியவில்லை. உலகம் அடிக்கிற போக்குல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ பெற்றோர், கிறிஸ்தவ குடும்பங்கள் போய்கிட்டு இருக்கு. பேருக்குத்தான் இயேசு. Namesake Christ, Christianity, Christians. But mostly they are taken
up by the worldly system. They are carried away. உலகத்தாரை போல படி பெரிய ஆளாக அதை செய் இதை செய் எல்லாற்றுக்கும் அந்த ஆபிரகாம் போல அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளையும் அதே கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல நடத்தி நீதி நியாயங்களை செய்து அவருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். பிள்ளைகளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றதல்ல, கட்டாயமா மெக்கானிக்கலா அதை செய் இதை செய் சர்ச்சுக்குள்ள அதை பண்ணி இதை பண்ணல, அவர்களுக்குள்ள அந்த தெய்வ பயத்தை கொடுத்து அவர்களாகவே அதை செய்யும்படிக்கு அவன் கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியே ஈசாக்குக்கு அவன் செய்தான். அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஈசாக்கோட பேசுகிறார். இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் குமாரனிடத்துல கர்த்தர் பேசுவார், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை பாசானாவது பாருங்க, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். போதும், நேரம் இல்லாத. அல்லேலூயா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவருடைய இருதயம் பாருங்க, ஆபிரகாம் மரித்து போன பிறகு கூட அவனை குறித்து அவனுடைய இருதயம் அப்படி குளிர்ந்து அல்லேலூயா அவனிடத்துல கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளோ கவனமா இருக்கு. ஏனென்றால் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால எதை பூமியில வச்சுட்டு போறனோ இல்லையோ, இந்த உலகத்துல நம்ம மரித்து போனா நாம குறித்த ஒரு சாட்சியை தேவன் தொடர்ந்து இந்த உலகத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீதி நியமங்களை பிரமாணங்களை கற்பனைகளை கை கொண்டபடியினால் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன். God is a faithful God. எங்க வாக்குத்தத்தம் பண்ணாரு, எங்க நிறைவேறிச்சு, எங்க நடக்குது? கர்த்தரே சமீபத்தில் கூட ஒருத்தர் ஜெபிக்கு வரும்போது ஆண்டருக்குள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய ப்ராமிசஸ் கொடுக்குறாரு. நான் இதெல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன், அப்பதான் எனக்கு இதையும் புரிய வருது. இப்படியெல்லாம் உனக்கு இப்படிப்பட்ட பிளஸிங், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட் எல்லாம் நான் வச்சிருக்கேன். நீ இணங்கி அதுக்கு தகுதியாக கீழ்பட்டு வந்தா இதெல்லாம் உனக்கு, அப்பதான் எனக்கே ஒரு என்லைட்மென்ட் தருவேன். ஆனால் அவங்க வருகிற மாதிரி தெரியல, டபுள் மைண்டா இருக்கிறாங்க. ஆனா அவங்க டபுள் மைண்டா இருந்தாலும் கர்த்தர் தான் பிளான சொல்லிட்டாரு, இதுதான் உன்னை குறிச்சு என் பிளான். நீ இதை தெரிந்து கொண்டு இதை சுதந்திரிக்கிறதும் இல்ல நிராகரித்து உன் வழியா போறதும் இஷ்டம். Hallelujah. God's plan concerning us is one thing. ஆனா நம்முடைய இருதயமோ கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயம் எனக்கு நேராக இருந்தா இதெல்லாம் நீ சுதந்திரிப்ப, நீ மாறுபாடா போனா ஒன்றையும் நீ சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய்யானவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆபிரகாமை குறித்து ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. அவன் என்ன செய்தான்? ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 19வது வசனம் 20வது வசனம் வாசி. ரோமர் 4:20. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி. அதுதான் ஆபிரகாமுடைய இருதயம் தன்னுடைய சுய பலத்தையோ தன்னுடைய சாமர்த்தியத்தையோ தன்னுடைய திறமையோ ஒன்றையும் சார்ந்திருக்கவில்லை.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று எப்படி விசுவாசத்தில் பலப்பட்டான் என்று அது எழுதப்பட்டிருக்கு. முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பின ஏதுமில்லாத சூழ்நிலைகளில் எல்லாம் அவன் இருதயத்தை அசைக்க வந்த எல்லா சோதனைகளிலும் அவன் உறுதியாய் நின்று தேவனை தொடர்ந்து நம்பினான். அல்லேலூயா. அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலைகள் அவனுக்கு ஒன்று தெரியும், தேவன் சொன்னா அதை செய்வார். முழு நிச்சயமாய் நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவன் பலப்பட்டான். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம முடிச்சிடலாம் இந்த வார்த்தையை. அடுத்ததாக ஆபிரகாம், அதனால்தான் ஆபிரகாம்க்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து கூட என்ன சொன்னோம்? யாருக்கு சிநேகிதன்? தேவனுக்கு சிநேகிதன் என்ற ஒரு பெயர். அது எப்படி இதை உங்களுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு என்றென்றைக்கும் நீர் இதை கொடுக்கவில்லையா? யாக்கோபு 2:23 வாசிங்க திரும்ப. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். Hallelujah. He was called as a friend of God. Hallelujah. சிநேகிதன், தேவனால் நேசிக்கப்பட்டவர். சும்மா ஆண்டவர் பட்சபாதமா எல்லாரையும் நேசிக்க மாட்டார். Hallelujah. அந்த அளவுக்கு ஆபிரகாம் இப்ப நல்லா புரியுது. ஆபிரகாமுடைய இருதயம் எப்பவும் கர்த்தருக்கு ரிஜிடா இல்லை, கர்த்தருக்கு முன்பாக கடினமா இல்லை, எப்பவும் தள ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் மூடப்பட்டதாக இருக்கும் என்றால் உலகத்துக்கு முன்பாக தளர்ந்து போய் ஃபிளெக்சிபிளா, அல்லது உலகத்துக்கு நீ தளர்ந்து போயிருந்தால் தேவனுக்கு முன்பாக மூடப்பட்டு எதிர்த்து நிற்கிறவனா இருப்பாய். தேவனுக்கு முன்பாக தளர்ந்து போயிருந்தால் உலகத்தை தைரியமாய் எதிர்ப்பாய், சமாளிப்பாய், ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபிரேயரின் புத்தகத்திலே நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே இடத்துல குறித்து நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, glory to கர்த்தர் மோசேயை குறித்து என்ன பேசுகிறார் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அங்க மிரியாமும் ஆரோனும் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசுவாரா? எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையா? கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. So they said, has the Lord indeed spoken only through Moses? Has he not spoken through us also? And the Lord heard it. மனசுல நம்ம ஒருத்தர் பின்பாக மோசேக்கு பின்னாடி பேசுறாங்க, ஆனா அதை யார் கேட்கிறா? கர்த்தர் அதை கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ ஊழியக்காரரை குறிச்சு எதை வேணா எப்போ வேணா பேசலாம். இன்னொரு காது கேட்டுக்கிட்டே இருக்கு, கர்த்தருடைய காது கேட்குது. ஹல்லேலூயா. ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்றார். 4வது வசனம்.
பின்பு 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஒருவன் உங்கள் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். சமீபத்தில் அநேக காரியங்கள் இங்கே சில பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நடக்கும்போது சில சூழ்நிலைகள் விசுவாசிகளை குறித்து சொல்லும்போது சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பாஸ்டர் அஜித் அதுக்கு பிறகு கர்த்தர் சொப்பனத்தில் காமிப்பார். காமிச்ச பிறகு ஆமா கர்த்தர் எனக்கு காமிச்சாரு, இவங்க தான் செய்திருக்காங்க, அவங்க தான் இந்த பிரதர் அந்த சிஸ்டர். நான் சொல்லும்போது நீங்க எப்ப பாரு எல்லாரையும் குறை சொல்லுவீங்க, நீங்க எப்ப பாரு எல்லாரையும் இப்படிதான் பேசுவீங்க. அப்புறம் சொப்பனத்துல காமிச்ச பிறகு அது உறுதியாகும். அதுக்கப்புறம் கர்த்தர் செயல்ல காண்பிக்கும் போது இன்னும் உறுதியாகும். ஹல்லேலூயா. ஆமென். சொப்பனத்துல எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவார். சமீபத்துல கூட அந்த இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். சொன்ன உடனே ஒரு வாரத்துல அதே மாதிரி பிரச்சனை. இப்படி கர்த்தர் சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் கர்த்தர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களில் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதுதான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏன் கர்த்தருடைய இருதயத்தை மோசையை குறித்து குளிர பண்ணின காரணம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். இங்க கர்த்தர் சொல்ற, நான் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எந்த காரியத்தில் எடுத்தாலும் அதில் உண்மை உண்மை உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க 7th verse. Not so with my servant Moses. 6th and 7th also was read it. Then he said, Hear now my words. If there is a prophet among you, I the Lord, make myself known to him in a vision. I speak to him in a dream. Not so with my servant Moses. He is faithful in all my house. I speak with him face to face. I speak with him face to face. Even plainly. And not in dark sayings. And he sees the form of the Lord. Why then were you not afraid? To speak against my servant Moses. Hallelujah. I speak to him face to face. பிரத்யட்சமாக முகமுகமாய் பேசுகிறேன். மறைப்பொருளாக கூட பேசல. சில நேரம் கர்த்தர் பேசுறது எப்படி பேசுவார்னா, எதையாவது ஒரு பொருளை காமிப்பார், எதையாவது போட்டு மண்டையை உடைக்கணும். அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இப்படி அர்த்தம். மோசையோட முகமுகமாய் பிளெயினாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பசுக்கள் பார்த்தீங்களா, அந்த ராஜாக்களுக்கெல்லாம் கர்த்தர் யோசேப்பின் காலத்துல 7 பசுக்கள் ஏறி வருகிறது, புஷ்டியான பசுக்கள் வருகிறது, அப்புறம் மெலிந்த பசுக்கள் வருகிறது. அந்த சொப்பனம் என்ன மண்டையை உடைச்சிட்டு இருக்காரு ராஜா. மேபுகாத் நாய்ச்சான சொப்பனம் கண்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கான். இந்தியா தேசத்துலயும் அப்படி பிரதம மந்திரி எல்லாம் மண்டையை உடைச்சி ஒரு யோசேப்பு தானியலை எழுப்பி கொடுத்து ஹல்லேலூயா வந்தா எப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிலாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, பயங்கர ஆசை. நான் இருக்கணும், நம்ம நிறைய தானியங்களை எழுப்புங்க, யோசேப்பை எழுப்புங்க. ஆமென். தேசமே ரட்சிக்கப்படாது. இங்க ஒண்ணு குடுமி பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்குது கிறிஸ்தவங்க. ஆண்டவர் எங்க வெளிப்படுத்து. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்துக்கெல்லாம் நிறைய சொல்லணும்னா, தேவனுடைய இருதயத்துக்கு கேட்டவங்க நிறைய பேர். என் மனசுல வந்து 3 பேர் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அவ கவனிங்க, மோசேயோ என் வீட்டில் எங்கும் அப்படி ஒரு ஹார்ட், உன் இருதயம்
கர்த்தரை பற்றின உண்மைகள் இருக்கும்போது God cannot hide anything from you, but has to reveal everything to you. ஆமென். மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் எனக்கு உண்மை உள்ளவனா இருக்கலாம், நானும் அவனுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் அல்லவா, புனிதனுக்கு அவர் உத்தமனுக்கு அவர் உத்தமன், புனிதனுக்கு அவர் புனிதன், மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவன் உத்தமனா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், தேவனும் அவனுக்கு இன்டர்ன். குட் காட். இவங்களை பார்க்கறத விட நம்ம தெய்வத்தை தான் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு சொன்னதை மறைப்போம், எதையாவது மறைப்பேனோ என்ன ஆண்டவர், ஆபிரகாம் யார், நீங்க யார்? ஆனா அவன் செய்யற அந்த காரியத்துக்கு அப்படியே இறங்கி வந்துடுவார் தெய்வம். மோசே வீட்டுல எங்க உண்மையா இருக்கான், உடனே இவனால மறைச்சிக்கவே முடியல. சின்ன குழந்தை உள்ளம் போல இருக்கு. இதை பார்க்கும்போது மனசுல இருக்கிறதெல்லாம் மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணும் மறைக்க முடியல அவரால் மோசைக்கிட்ட. அவன் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? நம்ம இவர் என்னமோ அப்படியே குடும்பக்காரர் மாதிரி, டிக்டேட்டர் மாதிரி, டைரனி மாதிரி நினைக்கிறோம். நம்முடைய இருதயம் பொல்லாததா இருக்கிறதுனாலதான் அவருடைய இருதயம் பொல்லாததா நம்ம நினைக்கிறோம். மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதனுக்கு அவர் புனிதர். ஹல்லேலூயா. அவர் இருதயம் மாறுபாடா இருக்கிறதுனாலதான் அவர் மாறுபாடானவரை போல காண்பிக்கிறார். He is such a nice God. ஹல்லேலூயா. மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மாத்திரமல்ல, அந்த மோசைக்கு இன்னொரு பேர் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அவரை குறித்து வேதம் சொல்றது 3வது வசனம் வாசிங்க. 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தம், மிகுந்த முற்கோபியா இருந்தான். ஒருத்தரை கொன்று போட்டு எகிப்துல இருந்து வனாந்திரத்துக்கு ஓடி போனான். ஆனா தேவனுடைய அழைப்பு வந்த பிறகு தன்னை மிகவும் தாழ்த்தி சாந்த குணம் உள்ளவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அவன் சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். பூமியில் எங்கும் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். என்ன சாட்சி? தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிற சாட்சி. பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். ஏன்? இந்த 6 லட்சம் பேரை பொறுமையாய் சகிக்கிறான். 6 லட்சம் புருஷன் மாத்திரம், மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் வேற கணக்கு. ஹல்லேலூயா. இவர்களை பொறுமையோடு கூட நடத்தி கொண்டு போகிறான். இவர்களை எவ்வளவு எரிச்சல் படுத்தினாலும் அவன் தன்னைத்தான் கடிந்து கொள்றான். ஆண்டவரே இவர்களை பாரும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் செய்யாதபடிக்கு அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. பூமியில் எங்கும் அவன் சாந்த குணம் உள்ளவன். ஓ glory to God. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். Be faithful. கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அப்படின்றா கொஞ்சம் உண்மையாயிரு, நிறைய கேட்டதா இருங்க. சின்ன காரியத்துல கூட இதுதானே அப்படின்னு லைட்டா எடுக்காரு. அந்த சின்ன காரியத்தை கூட கவனமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாயிரு. Be faithful in little things. உன்னை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். Amen. Hallelujah. Many people compromise in the least small things. சின்னது இதுதானே அப்படின்னு அலட்சியமாக சில காரியங்களில் உண்மை இல்லாமல் போகிறார்கள். பெரிய காரியத்தை எங்கிருந்து எதிர்பார்க்க முடியும் கத்துட்டு? Hallelujah. Even the least அற்பமான காரியத்திலே கர்த்தருக்கு உண்மையாயிரு. ஆமென். முக்கியத்துவம் இல்லாத காரியத்துல கூட உண்மையாயிரு. கேர்லெஸ்ஸா இருக்காது. கர்த்தருக்கு பயந்து உண்மையாயிரு. ஆமென். அவர் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவார். ஆமென். உன்னை குறித்து அவருடைய இருதயம் சந்தோஷிக்கும். உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். Hallelujah. Personal intimacy with God, personal relationship with God, personal fellowship with God, personal hallelujah, one-to-one encounter with God is possible. அதனால உண்மை உள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. கபட செய்கிறவர்களை ஐயோ கர்த்தரால சகிக்கவே முடியாது. வேதம் சங்கீதத்தில் சொல்கிறார், கபட செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. ஆமா, கபடத்தோடு இருந்தா டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுறாரு. ரொம்ப காலம் செல்லுபடியாது. பூமியிலே கர்த்தர் நியாயம் செய்கிறார்.
நியாயத்திற்கு நாள் கூட விட்டு வைக்கிறது இல்லை. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. கபடற்றவர்களை தான் கர்த்தர் காக்கிறார். உண்மை இல்லாத தன்மையினர் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அன்னைக்கு வெளியில அப்படியே நயவசனிப்பாய் பேசுகிறது, நய வஞ்சகமாய் பேசுகிறது, இச்சக பேச்சுக்களை பேசுகிறது. உள்ளமோ விரோதம், யுத்தம், ஹல்லேலூயா, கொலைப்பாதக எண்ணங்கள், பொறாமைகள், வெறிகள். கர்த்தருக்கு அருவருப்பு. God abhors. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லாது என்று சொல்றதுக்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். ஆகையால் இந்த கபட்டு சுபாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார். கபடத்தை கர்த்தர் வெறுக்கிறார். உள்ள கபடம் இருந்தால் தேவன் அவர்களை அறிய மாட்டார், அறிந்து கொள்ள மாட்டார். ஆமென். தேவன் ஹல்லேலூயா, glory to God, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. அவர்கிட்ட கபடம் காணப்படவில்லை, அவர்கிட்ட வஞ்சனை இல்லை. வேதம் சொல்ற நேரம் இல்லை. ஹல்லேலூயா. In him there was no guile. In him there was no deceit. 1 பேதுரு புத்தகத்துல இருக்கு, நேரம் இல்லை, 3-4 அதிகாரத்துல. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, தயவு செய்து கவனிங்க. கபடமோ வஞ்சனையோ உள்ளத்துல வைத்துக் கொண்டிருந்தால் தேவனோட முகமுகமான ஒரு உறவு கிடைக்காது. தேவனோடு ஒரு முகமுகமான ஒரு ஐக்கியம் கிடைக்காது. இருதயத்துக்கு இருதயம் கர்த்தர் பேச முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ளத்துல இருதயம் உண்மையா கபடற்றதா இருந்தால் உன்னோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுவார், உணர்த்துவார், வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். Acts of the Apostles, 13th chapter, verse 22. Please read it. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. Oh, to whom he also gave testimony and said, I have found David, the son of Jesse, a man after my own heart, who will do all my will. Oh, hallelujah. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் இங்க தாவீதை குறித்து சொல்வார். என்னவா? A man after my own heart. அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு புரியல. After my own heart, man after my own heart, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய இருதயம் என்னமோ தாவீதுடைய இருதயமும் அதே மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக, தாவீதுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் மனதை போலத்தவன். அப்படி என்றால் என் இருதயத்துக்கு உள்ளதெல்லாம், என் இருதயத்துல நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ, எனக்கு என்னெல்லாம் விரும்புறனோ, தாவீதுக்கு அதெல்லாம் தான் விரும்பும். ஹல்லேலூயா. என் இருதயத்தை எதெல்லாம் வாஞ்சியோ தாவீதுக்கு அதெல்லாம் வாஞ்சி. என் இருதயத்துல எதெல்லாம் நான் எதிர்பார்க்கணும், தாவீது அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அப்படி ரிஃப்ளெக்ஷன் தாவீதுக்கு வருது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாவீது எப்பவுமே கர்த்தரே, ஹல்லேலூயா, glory to God, அவனுடைய இருதயம் ஹல்லேலூயா, glory to God, கர்த்தரையே பார்த்த சூரியன் சந்திரனை போல வெளிச்சத்தை வாங்கி வெளிச்சத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரையே துதிச்சு ஆடு மேய்க்கிற சின்ன வாலிபனா இருந்து கர்த்தரை துதித்து 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 ஆராதித்து பழகி தேவனை மகிமைப்படுத்தி எப்படி இருந்திருக்கும் பாருங்க தாவீதுடைய இருதயம். சந்தோஷம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அழகா நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு படிக்கிற பேர்டனை தவிர வேற பேர்டனே கிடையாது. அப்படிதானே? உங்களுக்கு என்ன தேவையில்லாத உலக காரியத்துல பிசாசின் காரியத்துல சிக்கிக்கிட்டு பிசாசின் பிள்ளைகளா மாறிக்கிட்டு இங்க சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு சாபத்தின் பிள்ளைகளா போறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? தாவீதை போல நல்லா ஆண்டவரை துதிச்சு கபடற்ற பிள்ளைகளா வாழ்ந்தா ஹல்லேலூயா, glory to God, அவன் இருதயம் நல்லா கழுவி கழுவி துதிக்க 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 அவன் கழுவி 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 இருதயம் சுத்திக இருக்கும். ஹல்லேலூயா, சுத்தமா இருக்கும்.
கண்ணாடியை போல மாறிடுச்சுன்னா ஆண்டவரை பார்த்தது அவன் இருதயத்துல அது யாருடைய முகம் தான் தெரியும். கண்ணாடியில யார் முகம் தெரியும்? தேவனுடைய முகம் தான் தெரியும். தெரிஞ்சா உனக்குள்ள இருந்து தேவனுடைய சாயல் தான் வெளிப்படும். அதே போல நீ துதிக்க 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 ஆண்டவரை பாட பாட எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும்னு கற்றுக்கொண்டீங்க? ஆவியோட பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் கருத்தோடும் தேவனை தாவீது சங்கீதக்காரன் என்று சொல்லி அவன் பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய இருதயம் கர்த்தர் அப்படியே ஆண்டவர் என்னெல்லாம் நினைக்கிறான் அவனுடைய இருதயத்துக்குள்ள அவரால் இறக்க முடிஞ்சிச்சு. தாவீதுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு, என் தேவன் காலையில் கட்டும், என் தேவனுடைய சத்துருக்களை மேற்கொள்ளும். கோலியாத் வந்து நின்றான். சிறு பையனா இருக்கும் போதே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நடுங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் பலனை சார்ந்து சார்ந்து வாழ்ந்தார்கள். ராணுவ வீரர்கள் எல்லாம் தங்களுடைய பராக்கிரமத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆகினாலே கோலியாத் வந்து எதிர்த்து கெர்ச்சித்த போது எல்லாம் பயந்து ஓடி போய் ஒழித்துக் கொண்டார்களாம். ஆனால் தாவீது இந்த கோலியாத்தையே பார்க்கல, தாம்பரனையும் பார்க்கல. எப்பவும் ஜாலியா ஆண்டவரை துதிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கு. சின்ன பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பெரியவர்களும் அழகா கவடம் இல்லாத இருதயத்தோடு கூட கர்த்தரை துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா glory to God மனசாட்சியில விடுதலை இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு மனசாட்சியில ஒன்னாவது விடுதலை முகத்துல தெரியுதா பாத்தீங்களா? அப்படியே இறுகி போய் மனசாட்சியில விடுதலையே இல்லை. மனசாட்சியில கள்ளக்காவடம் இல்லாம ஒரு விடுதலையா ஃப்ரீயா கர்த்தருக்காக வாழ்றேன். எப்பப்பாரு ஒரு குற்ற மனசாட்சி, எப்பப்பாரு ஒரு குற்ற உணர்வு, எப்பாப்பார் குரு 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 குருன்னு இருந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது யார் வேலை செஞ்சுட்டு இருக்கா? அசுத்த ஆவிகள் வேலை செய்யும். பரிசுத்த ஆவி வேலை செஞ்சா பிளெயினா கிளீனா தெளிந்த தண்ணியா இருக்கும். ஹல்லேலூயா. தெளிந்த தண்ணியா இருக்கிறாயா? கலங்கி போன சுனையா இருக்கிறாயா? தாவீது துதிச்சு 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 தன்னை தெளிந்த தண்ணீராய் வைத்துக் கொள்வான். அதனால்தான் சங்கீதக்காரன் தாடுகளை குறிச்சு பேசும்போது அவன் தன்னை குறித்து சொல்றான், அமர்ந்த தண்ணீர் நண்டியில என்னை கொண்டு போய் விடுகிறேன். ஹல்லேலூயா. You lead me beside the still waters. அமர்ந்த தண்ணீர் என் ரிஃப்ளெக்ஷன் நல்லா அதுல தெரியும். அவன் ஆவி அமர்ந்த தண்ணீரா இருக்கும் என்றால் அதுல தேவனுடைய சாயல் பிரதிபலிக்கும். கலங்கின சுனையா இருந்தால் அதுல தேவன் வெளிப்பட முடியாது. அவன் நீ கலங்கின சுனையா, தெளிந்த தண்ணீரா, தெளிந்த ஆவி இருக்கிறதா, தெளிந்த புத்தி உனக்கு இருக்கிறதா? தாவீது தேவனை துதிக்க 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 அவனுடைய ஆவி தெளிவா இருந்தபடினாலதான் அவன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா glory to God. கோலியாத் வந்த போது கூட சொல்லுகிறான், நீ உன்னுடைய ஈட்டியோடும் கேடகத்தோடும் எல்லாத்தையோடும் வர பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவனுக்கு எதை பத்தியும் கவலை, ராணுவத்தை பத்தியும் கோலியாத்தை பத்தியும் ப்ளீஸ் பிட்பாதர். I know whom the Lord is. Hallelujah. I come to you in the name of the Lord God of Israel, armies of Israel, who is the Lord of hosts. Hallelujah. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கும் இஸ்ரவேலில் போர் மூட்டம் அதிகமாய் செவிக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆகையினால இஸ்ரேலுக்காக அதிகமாக செபிப்போம். போர் மூட்டம் காணப்படுது. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி சின்ன பையனா இருக்கும் போது அந்த கோலியாத்தை செய்தான். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் அப்படின்றால் சித்தமானதெல்லாம் நம்முடைய பலத்துக்கு முந்தினதை போல தோன்றும். தாவீதுக்கு அது ஈஸியாயிருச்சு. ஒரே ஒரு கூழாங்கல் தான் அடிச்சான், பொட்டுன்னு விழுந்துச்சு. ஹல்லேலூயா. ஆகையினாலே தாவீது அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்துட்டே இருக்காரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அது மாத்திரமல்ல, அவன் எப்படி செய்வான், அவன் நாடுகளை தன் மனதில் உள்ளபடியெல்லாம் நல்லா இருக்கும். அந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன். சுத்தமா அதை சொல்லிட்டு முடிக்கட்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70-71 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தன் ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் யார்? தாவீது அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான்.
ஹல்லேலூயா. இவன் தான் பெஸ்ட் ராஜாவாகிறதுக்கு. இருதயத்தின் உண்மை இருக்கு. தன் ஜனங்களுக்காக, எனக்கு பாருங்க, அரசியல்வாதிகள் தங்களுக்காகத்தான் பொசிஷன் தேடுவாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கோ எதுக்கோ தங்களுக்கு ஒரு அதுல என்ன ஆதாயம் பண்ணலாம். அதனால் தாவீதோ தன் இருதயத்தில் உண்மையின்படியும் தன் கைகளின் திறமையினாலும் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா. ஒரு அந்த பாவத்தை தவிர, அந்த பத்சேபாளுடைய பாவத்தை தவிர மற்ற அந்த பாவம் பெரிய பாவமாக இருந்த போதிலும் அவன் தேவனிடத்துல இரக்கம் காண்பித்தான். ஆனால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி some speciality, special people in the heart of God, கர்த்தருடைய இருதயத்துல பங்கெடுத்த இடம்பெற்ற மக்கள் என்று சொல்லும்போது தாவீதும் ஒருவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் தன் பலனை சாரவில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, சங்கீதம் 18:1, கர்த்தருடைய பலனை சார்ந்து சார்ந்து ஜீவித்தபடினால்தான் கோலியாத்தை வென்றான், பெலிஸ்தியர்களை வென்றான். தன் ராஜ்யத்திலே கடைசி வரைந்து அவன் ஜெயமாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய பட்டியலில் பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதராய் வந்த போது, ஹல்லேலூயா, glory to God, அவர் கீழ்ப்படிந்தவராய் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் வந்தது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம். ஹல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தாலும் மனுஷனாய் வந்த போது, அப்பவும் மனுஷகுமாரனாய் இருந்த போதும் பிதாவுக்கு பிரியமானதே அவர் செய்தபடினாலே அவர் நேசகுமாரனாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். யோபுவை குறித்து சொல்லலாம். என் தேசனாகிய யோபுவை போல உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவன் எல்லாம் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஒரு நாள் என்னை தூஷிக்க மாட்டான். அடுத்தது பவுலை குறித்து கர்த்தர் சொல்றார், இவன் என் நாமத்திலும் வெகு பாடுபட போகிற ஒரு பாத்திரமா இருக்கிறான் என்று. இப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். இதிலும் கர்த்தர் ஃபில்டர் பண்ணி ஆபிரகாம், தாவீது இந்த சந்ததியில இயேசு என்று வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.